பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நான் ஒரு சூறாவை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த சூறாவை தெரியும். ஆனா இந்த சூறாவை இப்படி ஓதணுங்கிறது தான் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். நான் எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப நிஜமாலுமே சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா யாருக்காவது ஈஸியான ஒரு விஷயத்த சொன்னா எப்படி தோணும்? நல்ல வேலை நமக்கு தெரிஞ்சதா இருக்கு, ஈஸியா இருக்கு, இதை செஞ்சு பார்ப்போம், இதை கொண்டு நம்ம தேவை நிறைவேறினா நமக்கு என்னவா இருக்கும், இந்த தடவை ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நம்ம நினைப்போம்ல. அப்படியான ஒரு அமல், அதுவும் ரமலானுக்குமே ரொம்ப தொடர்புள்ள அமல். ஏன் ரமலானுக்கு தொடர்புள்ள அமல்னு சொல்றான்? ஒரே ஒரு சூறா தான் நான் சொல்ல போறேன். ஆனா அந்த ஒரு சூறா அப்படிங்கிறது ஒரு குரானுக்கு சமம்னு சொல்லலாம். ஒரு சூறா ஒரு குரானுக்கு சமம்னா இந்த ரமலான் மாசம் எந்த சூறாவை நம்ம ஓதணும்னு பாத்தீங்கன்னா முழு சூறாக்களும், குரான்ல இருக்கக்கூடிய எல்லா சூறாக்களும் ஓதணும். முழு குரானுமே ரமலான்ல நமக்கு இறங்கி இருக்குது. அப்படிங்கறதுனால ரமலான்ல ஆரம்பிச்சு ரமலான் வரையுமே நபி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, குரானை கவர் பண்ணிருக்காங்கிறதுனால இந்த மாசமே ரமலான் மாதம் குரானின் மாதம், குரானோடு தொடர்பு இருக்கணும். வேதம் இறக்கப்பட்ட மாதம்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால குரான் ஓதிய நன்மையும் கிடைச்சு, குரான் ஓதிய பலனும் கிடைச்சு, அல்லாஹ்விடத்துல இந்த ரமலான் மாசத்துல உயர்ந்த நன்மை. நோம்பாளிக்கு எவ்வளவு நன்மை, எவ்வளவு கூலி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் என்ன பண்றான், நரக நெருப்புல இருந்து முகத்தை தூரமாக்குறான் 70 வருஷம். அதே மாதிரிதானே குரானை ஓதுறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவான், இன்னும் உயர்ந்த படித்தரங்களே சொர்க்கத்துல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அப்ப குரான் அப்படிங்கறதும் ஒரு பெரிய விஷயம்தான் அமல்கள்ல. எப்படி நோம்போ அதே மாதிரிதான். அதனால நிறைய பேருக்கு ஓத தெரியாம இருக்கு, எனக்கு டைம் இல்லைங்கிறாங்க. என்னால ஒரு குரான் கூட ஓதி முடிக்க முடியல, நான் எங்க 10 குரான்லாம் ஓதுறதுன்னு நீங்க நினைக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சூறா ஓதுங்க. 200க்கு அதிகமான குரான் ஓதி நன்மை கிடைக்கும். 200க்கும் அதிகமான. சுப்ஹானல்லாஹ். அப்படியான சூறா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த சூறா தான் பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய இக்லாஸ் சூறா. இதை எப்படி ஓதணும்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதை ஓதுனா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு காசுதான் பிரச்சனை, எனக்கு வறுமையா இருக்கு, வருமானம் வரமாட்டேங்குது, கடனுக்கு மேல கடனு, வீட்டுல நிம்மதியே இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு சூறாவே போதுமானது. இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்ல, நான் நோயில இருக்கேன், என்னுடைய பெற்றோர்கள் நோயில இருக்காங்க, என்னுடைய குழந்தைகள் ஸ்பெஷல் சைல்டா இருக்காங்கன்னா அதற்கும் இந்த சூறாவே போதுமானது. அது இல்லாம உங்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கணும், குழந்தை அமையணும், எல்லாமே பாத்தீங்கன்னா இதுவே போதுமானது. இந்த ஒரு சூறாவை நியத் வைத்து ஓதிக்கொள்ளலாம். எப்படி ஓதணும்னு பாத்தீங்கன்னா 666 முறை. எத்தனை முறை? 666 முறை. அப்படி நீங்க நியத் வச்சுட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஓதி எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரமலான் மாசத்துல இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒழு இல்லாட்டினாலும் நம்ம ஓதிக்கலாம். சிலர் சொல்றாங்க நம்ம குரான் சூறாங்கிறதுனால நம்ம ஒழு செஞ்சுட்டு தான் ஓதணும்ட்டு. ஆனா நீங்க மனப்பாடமா இருக்கிற சூறாக்களையும் நீங்க ஓதிக்கொள்ள முடியும். ஒன்னும் தவறு கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை இதை ஓதிவாங்கன்னே சொல்லியிருக்காங்க. அப்ப காலை மாலை இதை ஓதிவாங்க நபி அவர்கள் சொல்லும் போது மாதவிடாய் பெண்களும் என்ன பண்ணலாம், இதை ஓதிக்கொள்ள முடியும். அதாவது சிலதெல்லாம் ரெகுலராவே செய்யக்கூடிய துவாக்கள், திக்ர்கள், சூறாக்களும் நம்ம அதை என்ன பண்ணலாம், பீரியட் சமயத்துல கூட செய்து கொள்ள முடியும். இதனால ஒரு தவறும் இருக்காது. இத பல ஆலிம்கள் கருத்து சொல்றாங்க. ஒரு சில ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல குரான் வசனங்களை நம்ம தொழுகை இல்லாதப்ப ஓதக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில ஆலிம்கள் குரான் வசனங்களை ஓதலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப காட்டுறாங்க. நபி அவர்கள் ஓதும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தால அவங்களுடைய மனைவியர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. குரான் ஓதும் போது பத்தாவதுக்கு சாஞ்சிட்டு ஓதி இருக்காங்க, அவங்க மேல சாஞ்சிட்டு ஓதி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா ஹஜ் உம்ரா செய்யும் போது தொழுகை இல்லாத நிலைமையில இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இருக்குது. இன்னும் எந்த ஒரு அறிவிப்புலையும் நேரடியாக தொழுகை இல்லாதப்ப பெண்கள் இதை ஓதாதீங்கன்னு சொல்லல. தொழுகை இல்லாத பெண்கள் நோன்பு வைக்க தேவையில்ல, தொழுகை இல்லாத பெண்கள் 5 நேரம் தொழுகை தேவையில்லைங்கிறது மட்டும்தான் வந்திருக்கு. நமக்கு தொழுகையும் நோன்பு மட்டும்தான் தொழுகை இல்லாதவங்க நம்ம செய்ய முடியாத தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே நீங்க குரானை ஓத வேண்டாங்கிறதையோ இந்த சூறாக்களை ஓதுறத பத்தி எல்லாம் வரவே இல்லை. வளமையா ஓதுவதை எப்போதும் ஓதிக்கொள்ளக்கூடியதாகத்தான் இதெல்லாம் இருக்கு. அதனால இந்த சூறாவை நீங்க 666 முறை நியத் வைத்து நீங்க ஓதிக்கொள்ளுங்க. அப்படி இந்த ரமலானுக்குள்ள இதை ஓதி முடிச்சிட்டீங்கன்னா டெய்லி இவ்வளவு ஓதணும்லாம் கிடையாது. ஒரு மாசத்துக்குள்ள ரமலானுடைய, அதாவது நமக்கு ரமலான் முடியிற வரையும் இப்ப என்ன பண்ணுங்க, நியத் வச்சுட்டு அந்த ரமலான் முடியறதுக்குள்ள நான் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு நீங்க ஓதுங்க. ஒரு நாளைக்கு கம்மியா ஓதலாம், ஒரு நாளைக்கு எச்சா ஓதலாம், ஒரு நாளைக்கு பகல்ல ஓதலாம், ஒரு நாளைக்கு இரவுல ஓதலாம். நீங்க பொறுமையா குல் ஹுவல்லாஹு சூறாவை எந்த நியத்துக்காக வச்சிருக்கீங்களோ அந்த நியத்தெல்லாம் கபுல் ஆகணுங்கிறதுக்காக ஓதுங்க. ரொம்ப முக்கியமா இது ரமலானுடைய மாசமா இருக்கனால எல்லா துவாக்களும் எனக்கு கபுல் ஆகணும்னு சொல்லிட்டோ இல்ல ஒரு முக்கியமான ஒரு 3-4 துவாவை நியத்து வச்சு நீங்க ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை இருந்தாலும் ஒரு 3-4 விஷயம் இருக்கும்ல, நல்ல கடன் எல்லாம் அடைஞ்சு வசதி வந்துடணும் எங்களுக்கு,
அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி ஒத்துமை இருக்கணும், நல்லா ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எது பெரிய விஷயமா இருக்கும் அந்த பெரிய விஷயத்த ஒரு 3 விஷயத்தையும் நியத்து வச்சுக்கோங்க. அந்த 3 விஷயத்தை நியத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க, இதை ஓதி பாருங்க. இதை ஓத உங்களுக்கு குர்ஆன் ஓதிய நன்மையும் கிடைச்சிரும். அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா ரம்லான் மாசத்துல இந்த சூறாவை அதிகமா ஓதுனதுனால அல்லாஹ்வுடைய நேசமும் கிடைச்சிடும், உங்க தேவையும் நிறைவேறும். இதுல நிறைய பிரயோஜனங்கள் உங்களுக்கு இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பயன் தரக்கூடிய அமல்களை தான் போட்டுட்டு இருக்கோம். மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.